காட்டூர் கபிஸ்தான் பள்ளிவாசனுடைய இமாம் அவர்கள் ஆரம்பமாக வாழ்த்துறை வழங்குவதற்காக முன்னணியிலே முதலாக வந்தவர்கள் இறுதியாக இன்னைக்கு வாழ்த்துறை வழங்குகிறார்கள். அதற்கு குருந்தாயர் பாக்கு வைத்தவர்கள் வாழ்த்துறை வழங்குவார்கள். ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هل يستوي الذين يعلمون والذين لا يعلمون صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم إذا مات ابن آدم انقطع عنه عمله إلا من ثلاث صدقة جارية أو علم ينتفع به أو ولد صالح يدعو له أو كما قال عليه الصلاة والسلام. புகழனைத்தும் நிர்வயத்தை படைத்து பரிபாலித்து ரட்சிக்கின்ற அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனுடைய சமாதானமும் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் அடிச்சுவற்றை அப்படியே பின்பற்றிய உத்திய சத்திய சஹாபா பெருமக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், உலமாக்கள், நல்லவர்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கும் நம் அனைவர்கள் மீதும் இந்த பிரச்சனைகளின் மீதும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வற்றாத கிருபைகளையும் கருணைகளையும் என்றும் பொழிய செய்வானாக. ஆமீன். சங்கமிக அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மஸ்ஜிதுல் தக்வா சுன்னத் வல் ஜமாஅத்துடைய பள்ளிவாசலுடைய ஆண்டு விழா மிகவும் சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கிற நிர்வாக பெருமக்களே, என்னுடைய அன்புக்குரிய ஆசிரியர்களே, இன்னும் மாணவ செல்வங்களே, இன்னும் ஆண்டோர்களே, சான்றோர்களே, உங்கள் அனைவர்களுக்கும் என் இணைய சலாத்தினை சமர்ப்பித்தவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிகுந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நமக்கு முன்பதாக பேசிய ஹாஜியார் அவர்கள் மிக கவலையான முறையிலே பேசினார்கள். இந்த சிறு கூட்டமாக இருக்கிறது என்பதாக எனக்கு உடனே ஒரு யோசனை வந்தது. அஸ்ஹாபு சுஃபா என்ற திண்ணை தோழர்களுக்கும் நபி அவர்கள் ஒரு சிறு கூட்டத்தினர் தான் உருவாக்கினார்கள். ஆனால் நாளடைவிலே இந்த உலகமே இல்மின் பெட்டகமாக திகழ்ந்தது என்பதை யாராலும் மறுக்க முடியாது. எனவே அந்த வரிசையிலே இந்த மஸ்ஜிதுல் தக்வா என்ற சிறு கூட்டத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெரும் ஆலமரமாக உருவாக்கி மிகப்பெரிய ஒரு வழிநடத்தக்கூடிய மதரசாவாக உருவாகுவதற்கு அல்லாஹ் கிருபை செய்வானாக. அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இல்மு என்று சொன்னால் ஒரு மனிதனை கண்ணியப்படுத்துவதும் இல்முதான், ஒரு மனிதனை அந்தஸ்தை உயர்த்துவதும் இல்முதான். நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு மனிதனிடத்திலே அவன் கண்ணியத்தை தேடினால் அவனுக்கு இல்மு அவசியம். மாறாக பணங்காசுகள் அதிகமாக இருக்கிறவன் கண்ணியம் பெறுவான் என்று சொன்னால் அவர்களும் கண்ணியம் பெறுவார்கள். அதுவும் இல்மின் மூலமாகத்தான். காரணம், அந்த இல்மை கற்றுக்கொண்டார்கள். பிறருக்கு தர்மம் செய்வதால் மிகப்பெரிய ஒரு பிரயோஜனம் இருக்கிறது என்ற அந்த ஹதீஸை படித்து அந்த இல்மை உள்ளத்தில் புகுத்திய காரணத்தினால், அவர் தான தர்மம் செய்கின்ற காரணத்தினால் அவரும் அந்த இல்மின் மூலமாக கண்ணியத்தை பெறுகிறார் என்பது யாராலும் மறுக்க முடியாது. மாணவர்களே, வானலோகத்திலே மலக்குகளிடத்திலே அல்லாஹ் பேசுகிறார். நான் இன்னி ஜாஇலுன் ஃபில் அர்தி கலீஃபா, ஒரு கலீஃபாவை நான் படைக்க போகிறேன் என்பதாக சொன்ன மாத்திரம்தான் வானவர்கள் குதித்தார்கள். யா அல்லாஹ், வணங்குவதற்கும் திக்ருகளை செய்வதற்கும் நாங்கள் அனுதினமும் இமையை
மூடாமல் நாங்கள் உங்களுக்காக வேண்டிய திக்ர செய்து கொண்டிருக்கிறோம். பிறகு ஏன் நீ ஒரு பிரதிநிதியை உருவாக்க இருக்கிறாய் என்று சொன்னவுடன் அல்லாஹ் சொன்ன வார்த்தை, நான் அறிவதை நீங்கள் அறிய மாட்டீர்கள் என்பதாக சொன்னவுடன் அங்கொழுது அந்த கடமே அங்கு மொத்தம் மதரசா உருவாகிறது. அன்பானவர்களே, அல்லாஹ் கேள்வியை தொடுக்கிறான். சில இல்முகளை மலக்குகளுக்கும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்தும் இல்முகளை கற்றுக் கொடுக்கிறார். அல்லாஹ் ஆசிரியனாக இருந்து மலக்குகளும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மாணவர்களாக இருந்து அங்கிருந்தே மக்தபுகள் துவங்குகிறது. அல்லாஹ் பரீட்சையை மேற்கொள்கிறார். மலக்குகளிடத்திலே கேட்கிறார், நான் உங்களுக்கு புகுத்திய இல்மை சொல்லி காட்டுங்கள் என்பதாக. அவர்கள் சொன்னார்கள், வாலூலா இல்மலனா இல்லாமா அல்லம்தனா, யா அல்லாஹ் நீங்கள் எனக்கு எதை கற்றுக் கொடுத்தாய்? ஒன்று என்றால் அந்த ஒன்றை தவிர இரண்டு எங்களுக்கு தெரியாது என்பதாக சொன்னார்கள். ஆனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொன்னார், நான் கற்றுக் கொடுத்த இல்மை நீ போதிப்பாயாக என்பதாக, சொல்லுவாயாக என்பதாக சொன்னவுடன் மலையிலிருந்து வெள்ளப்பிரளயம் எப்படி வருகிறதோ அதே போன்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கல்வி ஞானத்தை, இல்மினுடைய ஞானத்தை மிக துல்லியமான முறையிலே சொல்லி காட்டினார்கள். அன்பானவர்களே, இதிலிருந்து புரிகிறது அல்லாஹ் இந்த மனிதனை படைத்த நோக்கமே இல்மை புகுத்த வேண்டும். இல்மின் மூலமாகத்தான் ஒரு மனிதனுக்கு உயர்ந்த அந்தஸ்து கிடைக்கிறது என்பதாக அழகான முறையிலே குர்ஆனின் வாயிலாக மிகப்பெரிய உதாரணத்தை இங்கு நான் பார்க்கிறோம். அன்பானவர்களே, அது மாத்திரமல்ல, அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லி காட்டுகிறார், குல் ஹல் யஸ்தவில் லதீன யஅலமூன வல் லதீன லா யஅலமூன், உங்களில் இல்மை கற்றவரும் அல்லது கற்காதவரும் இருவரும் சமமாவார்களா? ஒருபோதும் சமமாக மாட்டார்கள். எனவே இல்மினுடைய படித்தரம் மிக உயரமானதாக இருக்கிறது, மிக அந்தஸ்துக்குரியதாக இருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், மற்ற மதரசாக்களிலே மிகப்பெரிய அஸ்திவாரமாக இருக்கிறது. அது இல்மை போதிக்கின்ற மிக பெட்டகமாக இருக்கிறது. எந்த அளவு மற்ற மதரசாக்கள் உன்னதமானது என்பதாக சொன்னால் வரலாற்றுகளே பதிவிட்டிருக்கிறார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு வழியாக சென்று கொண்டிருக்கிறார்கள். சென்று கொண்டிருக்கும் சமயத்திலே ஒரு சிறிது இளைப்பாறைக்காக வேண்டி அமர்கிறார்கள். உடன் அவர்களுடைய சீடர்களும் அமர்கிறார்கள். அங்கு ஒரு கபர் இருக்கிறது. அந்த கபரிலே வேதனை நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வேதனையை பார்த்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய உடன் வந்த சீடர்களுக்கு சொல்லி காட்டுகிறார்கள், இதோ வேதனை நடந்து கொண்டிருக்கிறது, உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் திருத்திக் கொள்ளுங்கள், உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அல்லாஹ்வோடு என்ற நேரான பாதையிலே நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் என்பதாக உபதேசம் செய்கிறார்கள். அங்கிருந்து விடைபெற்று செல்கிறார்கள். மாலையிலே திரும்பி வருகிறார்கள். அதே இடத்திலே அமர்கிறார்கள். அந்த கபரை பார்த்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இவருக்கு வேதனை நிப்பாட்டப்பட்டு விட்டது, இவருக்கு சுவனத்தினுடைய பூஞ்சோலையாக இவருடைய கபர் மாற்றப்பட்டு விட்டது என்பதாக சொன்னார்கள். அன்பானவர்களே, இதற்கு மிகப்பெரிய ஒரு உதாரணமாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்திலே சீடர்கள் கேட்டார்கள், இது என்ன காரணம் என்பதாக. உடனே ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இவருடைய பிள்ளை மக்தபுக்கு சென்று அலிஃப் பாவை கற்றுக்கொள்ள ஆரம்பித்து விட்டது என்பதாக சொன்னார்கள். அன்பானவர்களே, மக்தபுக்கு சென்ற காரணத்தினால் அந்த அதாவை அல்லாஹ் நிப்பாட்டினான் என்று சொன்னால் மக்தப் மதரசாக்களுடைய விழிப்புணர்வு, அதை பயிர் கொள்கின்ற மாணவர்களின் அவருடைய பெற்றோர்களின் தரஜாக்களை அல்லாஹ் எந்த நிலையிலே வைத்திருக்கிறார் என்பதாக நாம் சிந்திக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, அதைப்படி ஒரு தரம் மேலே சென்றால் சொர்க்கத்திலே ஒரு மனிதன் புகுந்து விட்டால் அவருடைய தரஜாக்கள் அல்லாஹ் உயர்த்தி கொண்டே இருக்கிறார். எனவே அந்த தரஜாக்களை துபாயில் நடந்த ஒரு விஷயம் பத்திரிகையிலே வந்திருக்கிறது. ஒரு காஃபிரான ஒரு குடும்பத்தை சார்ந்த ஒரு பெண்மணி தன்னுடைய பிள்ளையை மக்தபுக்கு அழைத்து வருகிறது. ஒரு காஃபிரான ஒரு பெண் தன்னுடைய பிள்ளையை மக்தபுக்கு அழைத்து வருகிறது. அந்த மக்தபுக்கு அழைத்து வந்து தன்னுடைய பாடங்களை கற்றுக் கொடுக்கும்படி அந்த ஆசிரியரிடம் கோரிக்கை விடுக்கிறது. அந்த ஆசிரியரும் ஆச்சரியத்திலே, அந்த உஸ்தாதும் ஆச்சரியத்திலே கேட்கிறார்கள், என்ன ஒரு விஷயம், உங்களுடைய பிள்ளைகளை எப்படி மக்தபுக்கு அழைத்து வந்து சேர்க்க சொல்கிறீர்கள், என்ன காரணம் என்பதாக சொன்னவுடன் அந்த பெண்மணி அழகான முறையிலே சொல்கிறது, எந்த குழந்தை மக்தபுக்கு சென்று பயிலுகிறதோ அந்த குழந்தை பெற்றோரிடத்திலே நல்ல முறையில் நடந்து கொள்கிறது. இன்னும் அந்த பெண் சொன்னால் அந்த
குழந்தைகள் தன்னுடைய பெற்றோரிடத்திலே பணிவிடை செய்கிறது, ஒழுக்கமான சீலர்களாக வளர்கிறது, ஒழுக்கம் அதனுடைய மக்களாக மாறுகிறது. அவருடைய வாழ்க்கையிலே அவருடைய கபருக்கு சென்று துஆக்களை கேட்கும் நல்ல சாலிஹீன்களாக உருவாகிறது. எனவேதான் என்னுடைய மகளும் தன்னுடைய இப்படிப்பட்ட ஒழுக்கமான விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதாக நான் யோசித்த போது இங்குதான் அது கிடைக்கிறது என்பதாக நான் அறிந்து கொண்டேன். எனவே நான் இங்கு வந்து விடுகிறேன் என்பதாக சொன்னது. அன்பானவர்களை சிந்திக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளையும் மக்தபுக்கு அழைத்து வந்து மிகப்பெரிய ஒரு இல்முதாரிகளாக ஆக வேண்டும். இந்த உலகத்தில் எத்தனை உலமாக்கள் உருவாகினார்களோ, எத்தனை ஹாஃபில்மார்கள் உருவாகினார்களோ, முஃப்திகள் உருவாகினார்களோ, அவர்கள் கரங்களும் கால்களும் மக்தபிலே தழுவாமல் அவர்கள் சென்றதாக சரித்திரம் கிடையாது. எனவே வல்ல ரஹ்மான் மிகப்பெரிய உன்னதமான பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு அளித்திருக்கிறார். எனவே மக்தபின் மூலமாக மிகப்பெரிய இந்த பிரச்சனைகளை ஆலிம்களாகவும் ஹாஃபில்களாகவும் உருவாகுவதற்கு அல்லாஹ் நசீபாக்கி மிகப்பெரிய சுவனத்திலே ஒன்று கூடுவதற்காக அல்லாஹ் ஒன்று சேர்ப்பதற்காக மிகப்பெரிய ஒரு வாய்ப்பினை அல்லாஹ் கொடுப்பானாக என்று துஆ செய்தவனாக என் சுற்றுமையை முடித்துக் கொள்கிறேன். வாஃபிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சிறப்பானது வாழ்த்துரை வழங்கிய காத்தூர் கபஸ்தான் பள்ளியினுடைய இமாம் அபு தாஹிர் பாக்கவி ஹஸரத் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஜஸாக்கல்லாஹு ஹைரன். அடுத்ததாக